தமிழக பெண்களின் பாதுகாப்புக்காக வெளிநாட்டு போலீஸ் ஸ்டைலில் புதிய அதிரடி படையை களமிறக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆம், தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்தான். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக அறிவித்திருந்த மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்த்து வந்தார்கள். இப்போது அந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட இருக்கிறது. முதலில் இந்த திட்டத்தை சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருந்தார். ஆனால் தற்போது அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பதால் இந்த திட்ட அறிமுகம் 2 நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னன்னா, பெண்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பிரத்யேக பாதுகாப்பு படை என்பதுதான். குறிப்பாக ஐடி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பெண்கள் அதிகமாக பயணம் செய்யும் பகுதிகள், இப்படி பெண்கள் பாதுகாப்பு அவசியமான இடங்களில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து பணியில் ஈடுபட இருக்கிறது. ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக பதிவான பகுதிகளிலும் இந்த ரோந்து வாகனங்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடும் என்று கூறப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கிய விஷயம், இந்த படையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்காக வெளிநாட்டு போலீஸ் தரத்தில் புதிய சீருடை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு நிற தொப்பி, நேவி ப்ளூ நிற மேலுடை, காக்கி பேண்ட், சில்வர் நிற பேட்ச், தமிழக அரசு சின்னம் பொருத்தப்பட்ட தொப்பி, இப்படி இந்த சீருடை முழுக்க மாடர்ன் போலீஸ் ஸ்டைல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது சமூக வலைதளங்களிலும் இந்த புதிய சீருடை பெரிய அளவில் வைரல் ஆகி வருகிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஐஜி பவானீஸ்வரி தலைமை ஏற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் ஒரு பெண் எஸ்ஐ தலைமையில் 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த சிறப்பு படையில் பணியாற்றுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று நடவடிக்கை எடுப்பதற்கும், தேவைப்பட்டால் கவுன்சிலிங் ஏற்பாடு செய்வதற்கும், உடனடி பாதுகாப்பு வழங்குவதற்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் இந்த திட்டம் சோதனை முறையில் செயல்பட்டு வந்த நிலையில் இப்போது தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. மொத்தத்தில் பெண்களின் பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் புதிய முயற்சியாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், பெண்களின் பாதுகாப்பில் உண்மையான முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. தமிழக அரசியல் பிரேக்கிங் அப்டேட்ஸ், வைரலாகும் உண்மைகள்,